10 பேர் நாங்க வந்து முதற்கட்டமாக சவுத் கொரியால வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ் லைக் டிஜிஸ்ட் யூனிவர்சிட்டி, புசான் நேஷனல் யூனிவர்சிட்டி, இன்ஹா யூனிவர்சிட்டி, KN யூனிவர்சிட்டியில எங்களுக்கு நாங்க வந்து இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் அட்டென்ட் பண்ண எங்களுக்கு நாங்க செலக்ட் ஆகி இருந்தோம். நாங்க 10 பேருக்குமே இதுதான் எங்களோட முதல் விமான பயணம். எங்க குடும்பத்திலே நான் தான் முதல்ல வந்து பிளைட் ஏறினேன். சோ அந்த தருணம் வந்து என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணமா இருக்கும். ரொம்ப புதுசா இருந்தது. இப்படி ஒரு உலகம் இருக்கு அப்படின்னு நாங்க கத்துக்கிட்டோம். அங்க சவுத் கொரியால புசான் நேஷனல் யூனிவர்சிட்டியில அட்வான்ஸ்டு சஸ்டைனபிள் எனர்ஜி லெபார்டரியில இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். சோலார் செல் ஃபேப்ரிகேஷன், மெட்டீரியல் கேரக்டரைசேஷன், எக்யூப்மெண்ட் ஹேண்ட்லிங், அதுக்கப்புறமா பெரோஸ்கைட் மெட்டீரியலை வச்சு எப்படி நம்ம வந்து சோலார் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நான் கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம அதே யூனிவர்சிட்டியில எனக்கு மாஸ்டர்ஸ் பிளஸ் PhD வித் ஸ்டைஃபன்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களை மாதிரி பினான்சியலா பேக்வர்டா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப்போ இல்ல ஹையர் எஜுகேஷனுங்கிறது ஒரு கனவாவே இருந்தது. அந்த கனவு நான் முதல்வன் திட்டம் மூலியமா நிறைவேறிச்சுங்கிறப்போ எனக்கு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முதல்வன் திட்டத்துல நிறைய உங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்ற மாதிரி கோர்சஸ் நிறைய இருக்கு. அது எல்லாத்திலுமே என்ரோல் பண்ணி படிச்சு கத்துக்கோங்க. உங்களோட டேலண்ட்ஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கான வாய்ப்பை அவங்களே உங்களுக்கு தருவாங்க. வானத்துல நட்சத்திரம் மட்டும் இல்ல, நாமளும் கல்வி இருந்தா மின்னலாம் அப்படிங்கறதுக்கான உதாரணமா தான் நான் இங்க உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன். நான் முதல்வன் ஸ்கவுட் திட்டத்தின் கீழ் தென்கொரியா சென்று இன்டர்ன்ஷிப் பயிற்சி முடித்த தர்மபுரி மாவட்டம் அரசு பொறியியல் கல்லூரியில் பயின்று வரும் நடுத்தர குடும்பத்தை சார்ந்த முதல் பட்டதாரியான மாணவி ஹசீரா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஹாசிரா. நான் தர்மபுரி மாவட்டத்திலிருந்து வரேன். அரசு பொறியியல் கல்லூரி தர்மபுரியில 4ஆம் ஆண்டு BE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன். சோ எங்க அப்பா பேரு வந்து சலீம், அப்பா கார் டிரைவரா இருக்காரு. அம்மா பேரு ஜபின் பானு, அம்மா இல்லத்தரசியா இருக்காங்க. என்னோட குடும்பத்துல நான் தான் முதல் பட்டதாரி. நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நான் முதல்வன்ல வரக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் எல்லாத்தையுமே நான் என்ரோல் பண்ணி படிச்சு நான் வந்து புதுசா ஏதாவது ஒண்ணு கத்துக்குவேன். அதே மாதிரி தான் நான் ஸ்கவுட் ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். லாஸ்ட் மந்த் நான் முதல்வன்ல இருந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்க ஸ்கவுட் ப்ரோக்ராம்க்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் ட்ரிப் போக போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கன்னு கேட்டதுமே சவுத் கொரியான்னு சொன்னாங்க. கேட்டதுமே பெரும் மகிழ்ச்சியா இருந்தது. எங்களோட என்னையும் சேர்த்தி ஒரு 10 பேர் நாங்க வந்து முதற்கட்டமாக சவுத் கொரியால வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ் லைக் டிஜிஸ்ட் யூனிவர்சிட்டி, புசான் நேஷனல் யூனிவர்சிட்டி, இன்ஹா யூனிவர்சிட்டி, KN யூனிவர்சிட்டியில எங்களுக்கு நாங்க வந்து இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் அட்டென்ட் பண்ண எங்களுக்கு நாங்க செலக்ட் ஆகி இருந்தோம். நாங்க 10 பேருக்குமே இதுதான் எங்களோட முதல் விமான பயணம். எங்க குடும்பத்திலே நான் தான் முதல்ல வந்து பிளைட் ஏறினேன். சோ அந்த தருணம் வந்து என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணமா இருக்கும். ரொம்ப புதுசா இருந்தது. இப்படி ஒரு உலகம் இருக்கு அப்படின்னு நாங்க கத்துக்கிட்டோம். அங்க சவுத் கொரியால புசான் நேஷனல் யூனிவர்சிட்டியில அட்வான்ஸ்டு சஸ்டைனபிள் எனர்ஜி லெபார்டரியில இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். சோலார் செல் ஃபேப்ரிகேஷன், மெட்டீரியல் கேரக்டரைசேஷன், எக்யூப்மெண்ட் ஹேண்ட்லிங், அதுக்கப்புறமா பெரோஸ்கைட் மெட்டீரியலை வச்சு எப்படி நம்ம வந்து சோலார் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நான் கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம அதே யூனிவர்சிட்டியில எனக்கு மாஸ்டர்ஸ் பிளஸ் PhD வித் ஸ்டைஃபன்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களை மாதிரி பினான்சியலா பேக்வர்டா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப்போ இல்ல ஹையர் எஜுகேஷனுங்கிறது ஒரு கனவாவே இருந்தது. அந்த கனவு நான் முதல்வன் திட்டம் மூலியமா நிறைவேறிச்சுங்கிறப்போ எனக்கு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிறப்பான திட்டத்தை எங்களுக்கு கொடுத்த எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்க 10 பேர் சார்பாகவும் எங்க குடும்பத்தினர் சார்பாகவும் நான் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சோ என்னைய மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ல விரும்ப வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நான் முதல்வன் திட்டத்துல நிறைய உங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்ற மாதிரி கோர்சஸ் நிறைய இருக்கு. அது எல்லாத்திலுமே என்ரோல் பண்ணி படிச்சு கத்துக்கோங்க. உங்களோட டேலண்ட்ஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கான வாய்ப்பை அவங்களே உங்களுக்கு தருவாங்க. வானத்துல நட்சத்திரம் மட்டும் இல்ல, நாமளும் கல்வி இருந்தா மின்னலாம் அப்படிங்கறதுக்கான உதாரணமா தான் நான் இங்க உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பொன்னான வாய்ப்பை கொடுத்து வானத்துல என்ன பறக்க வச்சு அயல் நாட்டுக்கு அனுப்பி அழகு பார்த்த எங்களோட மாண்புமிகு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் எத்தனை நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது. அங்க நான் சில நாட்கள் வந்து கொரியால இருந்தேன். அப்போ வந்து நான் கொஞ்சம் கொரியன் லாங்குவேஜ் கத்துக்கிட்டேன். நான் கொரியன் மொழியில வந்து நம்ம முதலமைச்சர் ஐயாவுக்கும் துணை முதலமைச்சர் ஐயாவுக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன்.
안녕하세요, 여러분. 반갑습니다. 장hyang Hanyoon, CM Jangyang Hanyoon, Deputy Chief Minister, Jiho Rule, Josian Shan, Gamsha Hamnida. அதுக்கப்புறமா நான் முதல்வன் டீமை பத்தி நான் இதை மென்ஷன் பண்ணியே ஆகணும். சோ ஆரம்பத்துல நாங்க ரொம்ப பயந்தோம், தெரியாத ஊரு தெரியாத இடம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. எங்க பயத்தை எல்லாம் போக்கி அவங்க தான் எங்களை மோட்டிவேட் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணி ஒவ்வொரு ஃபேஸ்லயுமே எங்களை அசிஸ்ட் பண்ணி ரைட் ஃப்ரம் டேக் ஆஃப்ல இருந்து லேண்டிங் வரைக்குமே அவங்க தான் எங்களை பாத்துக்கிட்டாங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க வீடு போய் சேர்ற வரைக்குமே அவங்க தான் எங்களோட எல்லாத்தையுமே கேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க. இந்த வாய்ப்பளித்த நான் முதல்வன் திட்டத்திற்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கடைசியா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு எங்க பெற்றோர் எங்களை நம்பி இவ்வளவு தூரம் அனுப்பியிருக்காங்க. எங்க பெற்றோருக்கு ரொம்ப பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்ததாக தமிழ்நாடு அரசின் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மூலம் 89 லட்சம் கடன் உதவியால் வேலூர் மாவட்டத்தின் மிகவும் பின்தங்கிய பகுதியில் கைத்தறி ஆயுத ஆடைகள் உற்பத்தி நிலையத்தை தொடங்கி 40க்கும் மேற்பட்ட கிராமப்புற மகளிருக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதுடன் இன்று பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் செல்வி பொன்னெழில் பவதாரணி அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். என்னோட பேர் பொன்னெழில் பவதாரணி. முதல்ல இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னோட வணக்கம். நான் ஒரு பட்டியலினத்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நாங்க 2 பெண் பிள்ளைகள். எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எங்க அப்பா அம்மா வளர்த்தாங்க. BE MBA வரைக்கும் என்ன படிக்க வச்சாங்க. படிச்சு முடிச்சுட்டு ஒரு எப்படி ஒரு வாழ்வாதாரத்துக்காக ஒரு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருந்தேன். ஆனா சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு தொழில் முனைவர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அதுக்கான ஒரு பொருளாதாரமோ ஒரு சப்போர்ட்டும் இல்லாதனால அது ஒரு கனவாவே இருந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துலதான் நம்ம தமிழக அரசோட அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எங்களோட வேலூர் மாவட்டம் தொழில் மையத்தின் மூலமா 89 லட்சம் ரூபாய் நிதி உதவி எங்களுக்கு கடன் உதவி கிடைச்சது இந்த ஸ்கீம் மூலமா. இந்த ஸ்கீமை வச்சு நாங்க எங்களோட வேலூர் மாவட்டத்துல மிகவும் பின்தங்கியுள்ள பகுதியான கேவிக்குப்பத்துல ஆயத்த ஆடைகள், அதாவது கைத்தறியிலான ஆயத்த ஆடைகள் தயாரிக்கிற நிலையத்தை தொடங்கணும். அந்த நிலையத்தின் மூலமா 40க்கும் மேற்பட்ட கிராமப்புற மகளிர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சிச்சு. இது மட்டும் இல்லாம 200க்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சிச்சு. இதனால இங்க தயாரிக்கப்படுற ஆடைகளை நாங்க பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். பிரான்ஸ், லண்டன், நெதர்லாண்ட்ஸ் ஆகிய நாடுகளுக்கு எங்களோட ப்ராடக்ட்ஸை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு கடன் உதவினால நான் மட்டும் இல்ல, என் கூட சேர்ந்து இத்தனை பெண்களோட வாழ்வாதாரமும் முன்னேறி இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேக்ரவுண்டும் பினான்சியல் சப்போர்ட்டும் இல்லாம 35 வருஷமா எங்க அப்பா ஒரு தொழில் முனைவர் ஆகணும்ன்ற ஒரு கனவோட இருந்தாங்க. ஆனா ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் இல்லாதனால அது எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு 18 நாள்ல எனக்கு 1 கோடி ரூபாய் லோன் SBI வங்கி மூலமா இந்த ஸ்கீம்ல எனக்கு கிடைச்சது. ஒரு தொழிலாளியா போக இருந்த எனக்கு ஒரு முதலாளியா ஆகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை இந்த ஸ்கீம் எனக்கு கொடுத்தது. அது மட்டும் இல்லாம ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு மட்டும் இல்லாம அந்த தொழிலை எப்படி நம்ம முன்னேற்றணும்ன்றதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் தமிழக கவர்மெண்ட் நடத்திட்டு வராங்க. அந்த வகையில போன வருஷம் இந்த அயலக தமிழர்கள் மாநாட்டுல ஆஸ்திரேலியன் பையரோட நாங்க MOU சைன் பண்ணோம். இப்ப ஆஸ்திரேலியாவுக்கும் எங்களோட ப்ராடக்ட எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இது மூலமா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் என்னோட நன்றி. மற்றும் இந்த ஸ்கீமை எங்களுக்கு கொண்டு சேர்த்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். மிக்க நன்றி.